திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முடிச்சாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள் இன்னைக்கு முடிக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் பேசிட்டோம், நாங்க இன்னும் உறவுல இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக தரப்புலயும் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை பேசுற மாதிரியே தெரியல. யார் சொன்னாங்க? இல்ல யார் சொன்னாங்க பேசுற மாதிரி தெரியல. இல்ல உங்ககிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ குழுவோ யாராவது சொன்னாங்களா பேசலன்ட்டு? செய்தியாளர் சந்திப்பில் நீங்க சொல்றீங்களா நாங்க பேசுறோம், டெல்லி பேசுறாங்க அப்படின்னு. அவங்க எங்களோட மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அந்த வேலைகள் தான் அவங்க மும்முறை காட்டுறாங்களே. நீங்க கூப்பிடுறதோ போய் பேசுறதோ தனியா ஒரு வேலை பேசுறீங்களா நமக்கு தெரியாது. நேரடியா பேசுறதா காங்கிரசுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க கோபாலபுரத்தில் போய் பேசுறது, லாரிவாலயத்தில் பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் அல்ல, நேர்முகம், வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தலில் மார்ச் இறுதியில தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால நாட்கள் இருக்கு பேசுவதற்கு. வெறும் 6 சீட்டு தான் தர முடியும் திமுக தரப்புல சொன்னதா சொல்ல. எங்க ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கா சொன்னதா? சொல்லப்படுறது தகவல் தானே நிறைய. சரி நாங்க சொல்லிட்டோமா 16 சீட்டு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. ஒத்துக்கிறீங்களா? இதுவும் செவி செய்யுதான் 16 தொகுதிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான்றாங்க. ஏங்க நான் கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் உண்மையான தோழமையோடு இருக்கு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்றேன் எங்க உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டிருக்கிறார். இதுல போயிட்டு எந்தவித சரி நான் தான் 2019 எப்போ நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட சொல்லுங்க பாப்போம். பிப்ரவரி 29 போட்டோமா? இல்ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. படிப்படியா ஒரு தேர்தலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இப்பவும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேசி ஒரு நல்ல முடிவு வரும். உங்க தலைமை அழைச்சி நீங்க டெல்லிக்கு போனீங்க அவசரமா. நீங்க தலைவர் பதவி ஏற்ற உடனே இங்க தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அதிக அளவுல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட உங்களை நியமித்ததாகும். நீங்க பதவி ஏற்ற உடனே ஒரு எம்எல்ஏ இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதுதான் தலைமை உங்களை அவசரமா கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க. இது உண்மையா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட். நீங்களா பிரஸ் மீட் பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அந்த அம்மா என்னைக்கு டெல்லிக்கு போனாங்க சொல்லுங்க சார். ஜேர்னலிஸ்ட் நீங்க டெய்லி இருங்க சார். நான் தான் சொன்னேன். ஒரு மாசமா அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னைக்கு ஆரம்பிச்சது? அவங்க இணையறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஒரு நாளும் சட்டமன்றத்துக்கு வரல. என்கிட்ட தொலைபேசியில் என்ன சொன்னாங்க? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நடத்த போறேன். அதனால நான் போய் திருப்பி வர, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னமா வதந்தி வருது? நான் அப்பெல்லாம் சட்டமன்ற கட்சி தலைவராக ஆகல. இது மாதிரி வதந்தி வந்துட்டு இருக்கு, அதை பாத்துக்கங்க, கவனமா இருக்கு, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, இப்படி எல்லாம் போட்டு உங்களை தவறா பயன்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. செய்திகள் தவறா வருது. நான் ஒருபோதும் போக மாட்டேங்க, பேசுறவங்க பேசிட்டு போட்டோம்னாங்க. அவங்க இணையத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட பேசி அஜய்குமார் எங்களோட இன்சார்ஜை போய் பாக்குறேன்னாங்க. அப்போ நாங்கெல்லாம் நம்புறவங்க, நம்பிக்கையோட இருக்கிறவங்க, யாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறது கிடையாது. அதே பார்வை தான் அந்த அம்மா மேல இருந்தது. வந்துருன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்கன்னு. ஆனா திடீர்னு அவங்க முடிவு எடுத்து போறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை. நாங்க தான் எங்க இருந்தாலும் வாழ்கின்றோம்ல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். கொறடா என்ற ஒரு பதவி, விப்பு பதவியை கொடுத்திருக்கு. அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆக்கி இதை விட என்ன கொடுப்பாங்க? அவங்க தானங்க கொறடா. அவங்க தாங்க என்ன பேச அனுமதிக்கிறாங்க? கொறடா தாங்க அனுமதிக்கணும். அவங்க தான் எனக்கு அனுமதிக்கிறோம், வாங்கி கொடுக்குறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்ல எம்பிக்கள் அனுமதிக்க கூடாதுன்னு பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்ச்சியாக முதல்ல பாஜகவை எல்லா கிராமங்களிலும் போய் வாக்கு சேகரிக்க முடியுமான்றதுக்கு என்ஷூர் பண்ண சொல்லுங்க. எதை சொல்லி அவங்க வாக்கு சேகரிப்பாங்க? இன்னைக்கு 27,000 கோடி கொடுத்தோம். 100 ஆண்டுகள் காணாத ஒரு பெருமழை தமிழ்நாட்டில் வந்துச்சு. 27,000 கோடியை கொடுங்கன்னு கொடுத்து கேட்டிருந்தா பேரிடர் நிதியை கொடுக்கல. அமித்ஷாவை போய் சந்திச்சாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம். என்ன சொன்னார் அவரு? உடனே ரிலீஸ் பண்ணப்படும் தொகையை கொடுப்பான்னு. அண்ணன் டிஆர் பாலு நம்பிக்கையோட ஒரு வாரத்தில் கொடுப்பாங்க அப்படின்னாரு. கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து இருக்காங்க.
அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் போயிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்க கோவில்ல போயிட்டு அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேத்துக்கு என்ன பேசினாரு மோடி அவர்கள்? திருநெல்வேலி அல்வா ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அல்வா கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு.